வணக்கம் வள்ளல் மீடியா நேயர்களே. இன்று இசைஞானி இளையராஜா குறித்து அந்த இஷ்யூ பத்தி தான் பேச போறோம். பாரி கிட்ட முதல்ல எடுத்தோன்னே எனக்கு சந்தேகத்தையே கேட்டுறேன். வணக்கம் பாரி, அந்த இஷ்யூ பத்தி நம்ம பேசணுமா? பேசிதான் ஆகணும். ஏன் அப்படி கேட்கறேன்னு உங்களுக்கு புரியுதா? நேற்று ஈவினிங் இளையராஜா அவர்கள்கிட்ட இருந்து ஒரு அறிக்கை வந்திருக்கு. என்னை சம்பந்தப்படுத்தி நிறைய பேர் தவறான வதந்திகள்லாம் பரப்பி அதன் மூலியமா பல செய்திகளை வெளியிட்டு காணொலிகள்லாம் பதிச்சுட்டு இருக்காங்க. இது அவதூறு. எனக்கு யாருமே எந்த இடத்துலயுமே என்னோட சுயமரியாதை நான் இழந்ததே இல்லை அப்படின்னு சொல்லிட்டாரு. இதை பத்தி இதுக்கு மேலே நம்ம என்ன பாரி பேசுறது? இல்ல, இப்ப இதை வச்சு ஒரு அரசியல் நடந்துருச்சு இல்ல? ஆமா, அரசியல தான் நம்ம பேசுறோம். இளையராஜா அவர் என்ன சொல்றாரு, நான் இதுல பாதிக்கப்படவில்லை அப்படின்னு சொல்லி அறிவிச்சிட்டாரு. சோ நம்ம அது அன்னைக்கே பேசியிருந்தாலுமே நம்ம கரெக்டா தான் பேசியிருப்போம். சிலர் ஆர்வ கோளாறுகள், அவசர குறுக்கைகள் உளர்னு உளறி இங்க சனாதானத்தை எப்படி ஏற்றுக்கொள்ள முடியாது. இது முழுக்க இங்க நடந்தது பாத்தீங்கன்னா ஒரு டைவர்ஷன் டெக்னிக். இளையராஜாவை பற்றி பேசியது ஒரு டைவர்ஷன் டெக்னிக். நான் அது என்ன டைவர்ஷன் டெக்னிக்ஸ் நம்ம கடைசியா பேசுவோம். ஃபர்ஸ்ட் இங்க நடந்தது என்னன்னு நம்ம பாத்துருவோம். ஸ்ரீவில்லிபுத்தூர்ல இருக்கக்கூடிய ஆண்டாள் கோயிலுக்கு இளையராஜா அவர்கள் வருகிறார். எதனால் வருகிறாருங்கிறது ரொம்ப முக்கியம். எதனால் வருகிறார் அப்படின்னா, பாசுரங்கள் இருக்கு. அந்த பாசுரங்களை இளையராஜா தன்னுடைய இசையில பாடல்களை வெளியிடுறாரு. அதுக்கு ஒரு அரங்கேற்றம் என்பது பிளான் செய்யப்படுகிறது. அதுக்கு முன்னாடி அவர் இந்த ஆண்டாளை வழிபட்டு விட்டு செல்றது அப்படிங்கிறது தான் அந்த பிளானு. அவர் வராரு. அவர் கோயிலுக்குள்ள வரும்பொழுது நீங்க பார்த்திருப்பீங்க, அந்த அந்த பிராமணர்கள் அவங்களுடைய அந்த பார்ப்பனர்களுடைய புடைசூழ அந்த ஜீயர்கள் எல்லாரும் ஒன்னா சேர்ந்து கூட்டமாக தான் கூட்டிட்டு போறாங்க. அப்ப பாத்தீங்கன்னா இளையராஜாவை யார் வரவேற்கிறா? ஜீயர் தான் வரவேற்கிறாரு. அந்த இடத்துல உங்களுக்கு ஏதாவது தீண்டாமை கண்ணில் பிடிச்சா? அவரு தொட்டு தானே நடந்து கூட்டிட்டு போறாங்க, கை பிடிச்சு தானே இழுத்துட்டு போறாங்க. அப்ப இல்ல தீண்டக்கூடாது, தொடக்கூடாதுங்கிற மாதிரி ஏதாவது ஒரு நல்லா க்ளோஸா தான் போறாங்க. அங்க போகும்போது கூட்டங்கள் நல்லா நெரிசலா தானே இருந்துச்சு. அந்த கூட்ட நெரிசல் அதிகமாக இருந்தது யாரு? ஜீயர்கள். எல்லாருமே எல்லாம் அங்க பிராமணர்கள் தான் அதிகமா இருந்தாங்க. இளையராஜா ஒருத்தர் தான் ஆக்சுவலா மேலடை போட்டு கூட இருந்தாரு, எல்லாம் போட்டிருந்தாரு. மித்தவங்க எல்லாம் நிறைய பேர் அந்த ஐயங்கார்கள் தான் இருந்தாங்க முழுக்க. இப்ப என்ன, இந்த கூட்ட நெரிசல் இது இருக்கு. இங்க ஒரு சின்ன கிளிப்பிங் வெளியே வருது. அந்த சின்ன கிளிப்பிங் செய்தி ஊடகங்கள் என்ன சொல்றாங்கன்னா, கருவறைக்குள் நுழைய முயன்ற இளையராஜா அவரை வெளியே அனுப்பிய ஜீயர்கள் அப்படிங்கிறது தான் டைட்டிலாக செய்தி ஊடகங்கள்ல பரவ தொடங்குது. சில ட்விட்டர்ஸ் இதுல எல்லாம் போட்டு பதிவுகள் போடாங்க. அது ஒரு சின்ன கிளிப்பிங் எடுத்து போடுறாங்க. ஏன் அந்த சின்ன கிளிப்பிங் மட்டும் போடுறீங்க? முழுசா அங்க என்னென்ன நடக்குதுங்கிற சேர்த்து போட்டுருணும். உள்ள போறதுல இருந்து நடந்தது வெளில வருது இதெல்லாம் போட்டிருக்கணும்ல. அதை போடாம அந்த சின்ன கிளிப்பிங்கை மட்டும் அதுல ஒருத்தர் சொல்லலாம், இப்படி கொஞ்சம் வெளியில இருங்க அப்படிங்கிற மாதிரி அப்படி சொல்லுவாப்புல. இது என்ன மீன் பண்ணி சொல்லப்பட்டதுங்கிறது ஒண்ணு இருக்கு. கருவறைக்குள்ள யாருமே இன்னைக்கு வரைக்குமே நுழைய முடியல. இதுதான் விஷயம். இந்த கருவறைக்குள்ள நுழையாமல் இருக்கிறது அப்படிங்கிறது இன்னைக்கு இந்த ஆகம விதிங்கிற ஒரு கட்டமைப்பை வைத்துக்கொண்டு பிராமணர்கள், பிறப்பால் பிராமணர்கள் தான் கருவறைக்குள்ள வரணும், அந்த பிறப்பால் பிராமணர்கள்லயும் அந்த சடங்குகள் கடைபிடித்தவங்க தான் கருவறைக்குள்ள நுழைய முடியும் அப்படிங்கிறது அவங்களுடைய ஆகமம் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்த சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. இதை நாம் ஏற்கிறோமானா ஏற்கல. எப்படி பாரு, அது ஒரு ரூல்ஸ் இருக்கணும்ல பாரு, அதை நம்ம ஏற்கல. அந்த ரூல்ஸ் அது எப்படி ரூல்ஸ்? பிராமணரா இருக்கிறவங்க தான் போய் உள்ள இருக்கணும் அப்படின்னா சரி, பிராமணர்லயும் அந்த சடங்கு எல்லாம் கடைபிடிச்சு சுத்தபத்தமா இருக்கவங்க தான் போகணும்னு சொல்றாங்களே பாரு. அது அவங்க நம்ம பண்ணிட்டு போறாங்க. பிராமணரா இருக்கணும், பிராமணர்ல குடிமை வச்சவரா இருக்கணும்னா அது வேற. மத்த பிராமணர்களால குடிமை வச்சுக்கிட்டே போயிட முடியும், கரெக்டா? சரி. ஆனா பிராமணரா இருக்கணுங்கிறதான பேசிக் லைனு. சோ பிராமணர் அல்லாதவர்களால உள்ள போக முடியாதுல்ல. இது தப்பு, இது முறைகேடு. இது யார் முறைகேடு அப்படிங்கிறாங்கன்னா, இதை சிவன் சொல்லியிருக்காரு, விஷ்ணு சொல்லியிருக்காரு, கடவுளே சொல்லியிருக்காங்க இதெல்லாம் முறைகேடுன்ட்டு. நந்தன் வரலாறு எடுத்து படிச்சாலும் சிவன் ஆட்கொண்டாரு, உங்க வரலாறு தானே, அதுல உங்களுக்கு நம்பிக்கை இருக்கா இல்லையா? சிவன் தான் எல்லா சமூகத்தை சார்ந்தவரும் எல்லா இனத்தை சார்ந்தவரும். கண்ணப்ப நாயனார் வேட்டுவக்குடியை சார்ந்தவர். கண்ணப்ப நாயனாருடைய காணிக்கை எடுத்துக்கிறாரு, மாமிசமே படைக்கிறாரு கண்ணப்ப நாயனாரு. அங்கெல்லாம் ஆகம விதியெல்லாம் அவர் பார்க்கவே இல்லையா? அவரோட பக்தியை தானே பார்த்தாரு சிவன். இதெல்லாம் உண்மைதானே? அப்ப சிவன்ல இருந்து எல்லா கடவுளும் பக்தியை தான் பார்க்கிறார்கள்ங்கிற பட்சத்துல இந்த இடத்துல எதுக்கு இவங்க தான் உள்ள வரணும், அவங்க தான் உள்ள வரணும்? பக்தி தானே அங்க முக்கியம். அப்படி யார் வேணா உள்ள போலாம். கருவறைக்கு என்ன ஸ்பெஷல் இருக்குது? அதெல்லாம் அப்படிலாம் கிடையாதுங்க. கருவறைங்கிறது கடவுள் இருக்கக்கூடிய இடம். அங்க கடவுளை பூஜிக்கிறவன் யாரா இருந்தாலும் போகலாம். கடவுளை பூஜிப்பதுக்கு நீ தான் பூஜிக்கணும், நான் தான் பூஜிக்கணுங்கிற ஒரு விஷயம்லாம் இங்க தமிழர் மையியல் கோட்பாட்டுல கிடையாது. சைவத்திலும் கிடையாது, வைணவத்திலும் கிடையாது. இந்த ஆகம விதிகள் எல்லாமே பிற்காலத்தில், அதாவது உங்களுக்கு 13ஆம் நூற்றாண்டுக்கு பின்னாடி வந்த நடைமுறை பழக்க வழக்கங்கள். விஜயநகர பேரரசு வருது, அவங்க பிராமணர்களை கூட்டிட்டு வராங்க. இப்ப இருக்கிற பிராமணர்கள், அவங்க தெலுங்கை தாய்மொழியாக கொண்ட பிராமணர்கள் வராங்க. தெலுங்குல தான் பூஜை பண்ணணும், சான்ஸ்கிரிட், அதாவது தெலுங்கர்களுக்கு சான்ஸ்கிரிட் தான் முக்கியம், சான்ஸ்கிரிட்ல தான் பூஜை பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவர்கள் கல்வெட்டு எல்லாம் இன்னைக்கு வரைக்கும் கோயில்களுக்குள்ள போய் பாருங்க,
தெலுங்குல கல்வெட்டுலாம் இருக்கும், பார்த்திருக்கீங்களா? ஏன் அவங்க தெலுங்குக்கு முக்கியத்துவம் கொடுத்தாங்க, சமஸ்கிருதத்துக்கு முக்கியம் கொடுத்தாங்க, ரெண்டே மொழியும் கொண்டு வந்து இங்கே திணிச்சிட்டாங்க. இது பிற்காலத்துல ரொம்ப சொற்ப காலகட்டத்துல இந்த 14ஆம் நூற்றாண்டுக்கு பின்னாடி வந்த நடைமுறை பழக்க வழக்கம். அதற்கு முன்பு வரை தமிழர்கள் தமிழ் கோயில்களுக்குள்ள பலரும் உள்ள சென்றிருக்கிறார்கள். நீங்க தஞ்சை பெரிய கோயில தலைமை தாங்கி பூஜிச்சவர் யாரு? ஒரு பறையர் சமூகத்தை சார்ந்தவர் தானே. ராஜராஜ சோழ பெரும் பறையர்ங்கிறது தானே பதிவு. இப்படி 8ஆம் நூற்றாண்டுல எல்லாரும் இருக்கிறாங்கல்ல. சரி, இந்த பாசுரங்கள் பாடியவர்கள் எல்லாருமே வந்து பிராமணர்களா? எல்லா சமூகத்தை சார்ந்தவங்களும் இருக்காங்கல்ல, அவங்க எல்லாருமே பாசுரம் பாடியிருக்காங்கல்ல, அவங்க எல்லாமே முக்தி அடைந்தவங்க தானே. தமிழ்ல தானே பாடப்பட்டிருக்கு, இதெல்லாம் இங்க தமிழ் தானே. இப்ப திருப்பாவை தான் திருப்பாவை வந்து ஆண்டாள் பாடுறாங்க. திருப்பாவை எதுல பாடப்பட்டிருக்கு? தமிழ் மொழியில தானே பாடப்பட்டிருக்கு. அப்ப இதெல்லாம் கோயிலுக்குள்ள பாடப்பட்ட மொழிகள் தானே, தமிழ் பாடப்பட்டிருக்குல்ல கோயிலுக்குள்ள. இது எப்ப தடைபடுது? விஜயநகர பேரரசு வரும்பொழுது இந்த ஆட்சி, அவங்களோட ஆட்சி, தெலுங்கர்களுடைய ஆட்சி வரும்பொழுது, தமிழ்நாட்டுக்கு வரும்பொழுது அவங்களுக்கு தமிழ் பிடிக்கல. தெலுங்கு பிராமணர்கள் தான் இதை பண்ணாங்க. ஆமா, தெலுங்கர்கள் வரும்பொழுது இந்த சட்டங்கள் வந்தது. அதுக்கப்புறம் எல்லா பிராமணர்கள்ட்டையும் அது திணிக்கப்பட்டது. இப்படி பண்ணு, அப்படி பண்ணுன்ட்டு அதை அப்படியே ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அங்க விஜயநகர பேரரசு இந்த மண்ணை ஆட்சி செய்யும் பொழுது அவர்கள் சமஸ்கிருதத்தை திணிக்கிறாங்க, தெலுங்கு மொழியை திணிக்கிறாங்க. அவர்கள் தான் அந்த வர்ணாசிரம கோட்பாட்டை எல்லாம் ஏற்றவர்கள். அந்த கோட்பாட்டை தமிழர்களிடம் திணிக்க ஆரம்பிக்கிறாங்க. அது வரைக்கும் கோயில் கருவறை வரை சென்று பூஜித்து கொண்டிருந்த பறையர் சமூகத்தவர்கள் எல்லாம் கோயிலிருந்து அப்புறப்படுத்தக்கூடிய நிகழ்வு எல்லாம் விஜயநகர பேரரசு காலகட்டத்துல தான் நடக்குது. அதற்கு கண்ணு முன்னாடி இருக்கிற சான்றுகள் வந்து பாத்தீங்கன்னா, நம்ம பழனி மலையில இருக்கக்கூடிய பண்டாரர்கள் பூஜித்து கொண்டிருந்த பண்டாரர்களையும் பறையர்களையும் வெளியே அனுப்பியிருக்கிறாங்க. யாரு? ராமப்பையன் அப்படிங்கிறவர். அந்த ராமப்பையன் யாரு? ராமப்பையன் விஜயநகர பேரரசு காலகட்டத்துல இருந்த ஒரு தளவாயின்னு சொல்லுவாங்க, படைத்தளபதி, பிராமின் படைத்தளபதி ராமப்பையர். அந்த ராமப்பையன்கிறவரு என்ன பண்றாருன்னா, வராரு, கோயிலுக்கு வராரு. அந்த அவங்களுடைய ஆகம விதிக்கெல்லாம் மாறி இருக்குன்னு சொல்லி பாக்குறாப்புல. அவர் தான் வந்து சொல்றாரு திருமலை நாயக்கர் கிட்ட போய் கோழி மூட்டுறாரு. திருமலை நாயக்கர் சொல்றாரு, என்னங்க இங்க பண்டாரர்கள் பூஜை செஞ்சுட்டு இருக்காங்க, உங்களோட ஆட்சிக்கு உட்பட்ட இடத்துல இப்படி பண்டாரர்கள் பூஜை செய்யல, நீங்க எப்படி அனுமதிச்சிங்கன்னா, ஐயோ அது எனக்கு தெரியவே தெரியாது, அந்த மலையில இருக்க கோயிலுக்கு நான் போனதே கிடையாது, ஏன்னா எனக்கு உடம்பு பருமன் அதிகமா இருக்கனால மலையேறிலாம் போயெல்லாம் சாமி கும்பிட முடியாது. இன்னைக்கு லிஃப்ட் விஞ்ச் எல்லாம் வந்துருச்சு, அன்னைக்கு நடந்துதானே போய் அவனு அரசனாவே இருந்தாலும் கோயிலுக்கு எஃபோர்ட் எடுத்தானே குன்றுக்கு ஏறி போய் தானே பண்ணுவான். அது நடக்கிறதுக்கு சங்கடப்பட்டு போகல அந்த கோயிலுக்குலாம். அப்புறம் போய் பண்ணா, அந்த கோயில அவங்க தான் பண்டாரர்கள் தான் பூஜிக்கிறாங்கன்னா அவங்களெல்லாம் அப்புறப்படுத்திட்டு, இது வரலாறு, கண்ணு முன்னாடி இருக்கிற வரலாறு, செப்பு பட்டயங்கள் இருக்குது, இதுக்கான வரலாற்று நிகழ்வு சான்றுகள் இருக்குது, இதெல்லாம் பேசுங்க. எப்படி வந்து பறித்து கொடுக்கப்பட்டது? அப்ப அங்க பூஜித்து கொண்டிருந்த சமூகங்கள் ஓரங்கட்டப்பட்டது காலம்லாம் இந்த விஜயநகர பேரரசு காலகட்டத்துல நடந்த அட்டூழியங்கள் தான். இதுக்கு வந்து ஆதி காலம் தொட்டு ஆகம விதியெல்லாம் கிடையாது, இது ஆகமும் கிடையாது, விதியும் கிடையாது. இன்னும் நான் ஓப்பனா உண்மையா சொல்லவா, அந்த வட இந்தியாவுக்கு டூர்லாம் கொஞ்சம் போறவங்க எல்லாம் கேளுங்க. சரி, அங்க கோயில் கருவறைக்கெல்லாம் விடுறாங்க, சத்தியமா சொல்றேன். நீங்க அந்த மோடிஜி போனதை வச்சு சொல்றீங்களோ? நான் போனேங்க, அங்க உள்ள போனா அங்க பிராமின் தான் பூஜை பண்றாப்ல, விதிப்படியான பூசி விடுறாரு. அவர் உள்ள கருவறைக்குள்ளேயே போயாச்சு, கருவறைக்குள்ளேயே தான் எல்லாம் அலோவ் பண்றாங்க. சாமி இப்படி இருக்கும், இப்ப நீங்க உட்காந்துருக்க மாதிரி நம்ம பக்கத்துல போயிட்டு சாமியை கும்பிடலாம், தொட்டுக்கலாம். அங்கேயே கிடையாது. வடக்குலயே அந்த பிரச்சனை இல்லை, இங்கதான் வந்து உருட்டிட்டு இருக்காங்க ஆகம விதி அந்த விதி. அப்புறம் வடக்குல இருக்க கோயிலுக்கு ஆகம விதியும் கிடையாதா? இல்ல, இங்கேயும் ஒருத்தங்க கருவறைக்குள்ள போனாங்க, முன்னாள் முதல்வர் கூட வந்து ரொம்ப நெருங்கிய நண்பரா இருந்த ஒருத்தவங்க வந்து போயிட்டுலாம் வந்திருக்காங்க. அதாவது இன்ஃபுளுன்ஸ் இருந்தா உள்ள எல்லாம் விட்டு தாங்க இருக்காங்க. நான் கேக்குறது என்ன, இன்ஃபுளுன்ஸ் இல்ல, இப்ப நானே இன்ஃபுளுன்ஷியல் பர்சனா, என்ன இதுக்கு உள்ள விடுறாங்க? அங்க நடைமுறையாவே நான் சொல்றேன், நடைமுறையா பிரச்சனை இல்ல. அது சிவன் கோயில் தான், அங்க உள்ள போனா லிங்கம் தான் இருந்துச்சு. அங்க இருந்து என்னமோ எண்ணெய் எல்லாம் ஊத்தி எல்லாம் வழிபட்டு இருந்தாங்க. அங்க போறோம், நம்மளே எண்ணெயை ஊத்தலாம். எண்ணெய் வந்து அங்க லிங்கம் இருக்கு, லிங்கத்துக்கு நம்மளே எண்ணெய் ஊத்தலாம். இது ஒரு கோயில் இல்ல, அந்த பகுதியில இருக்க எல்லா கோயிலும் அபிஷேகம் பண்ணலாம். நீங்க ஆமா, அங்க எல்லாம் அபிஷேகம் பண்ணலாம், இது பண்ணலாங்கிறாங்க. இந்த மணாலி இந்த பகுதியில எல்லாம் இந்த கோயிலுக்குள்ள அது நடைமுறையாவே இருக்கு. எனக்கு புரியல, அங்க இருந்து இருக்க பிராமணர்கள் வந்து இங்க வந்து தீண்டாமையை கடைபிடிச்சாங்க அப்படின்னா, அங்கேயே தீண்டாமை கிடையாது. கோயில் கருவறைக்குள்ள யார் வேணும்? எனக்கு என்ன, நீங்க என்ன சாதி, எந்த ஊரு, என்ன இனம்னு கேட்டா உள்ள விட்டான், நான் போறேன் வாட்டு உள்ள விட்டான், நான் வாட்டு போறேன் சாமி கும்பிடுறேன், அவனே எல்லாத்தையும் கொடுத்தான், இது பண்றான். எனக்கே ஒரு மாதிரி வினோதமா தான் இருந்துச்சு. நல்லா இருக்கே பாரு, சத்தியமா வினோதமா தான் இருந்துச்சு. இங்க தமிழ்நாட்டுல பண்ற அரசியலுங்கிறது இவங்க சொல்ற எதுவுமே அங்க பேக்கப் கிடையாது. அங்கேயே அலோவ் பண்றான், அங்க இருந்து ஒரு தீண்டாமையை கொண்டு இங்க திணிச்சான்னு இவங்க கதையை உருட்டிட்டு இருக்காங்க. அப்ப தீண்டாமை அங்க இருந்து வரல, வடக்குல இருந்து வரல, அது ஆந்திரால இருந்து வந்திருக்கு. இது ஆந்திரால இருந்து இந்த தீண்டாமை வந்திருக்குங்கிறத சொல்லாம இருக்காம வடக்குன்னு சொல்லிடுறது. நம்ம வடக்குனா எங்கேயோ ஹிமாச்சலுக்கு அந்த பக்கம் எங்கேயோ இருக்கு போல நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம். நான் போனது மணாலியில அங்க கோயில்கள் நடைமுறை உங்களுக்கு சந்தேகம்னா வாங்க, கூட்டிட்டே போறேன் நான். யாராவது பெயர் போன இடங்கள் அங்கேயே உள்ள விடுறாங்க. கோயில் சிவலிங்கத்துக்கு பக்கத்துல வரைக்கும் போலாங்க, தேவைன்னா தொட்டுக்கலாம்.
தொடக்கூடாது நான் சொல்றாங்க. அதெல்லாம் இல்ல, அங்க ஐயர் தான், பிராமின் தான், அவர் உட்காந்துருக்காப்புல, அவர் தான் வந்து எல்லாத்தையும் கையிலேயே கொடுக்குறாப்புல, எல்லாம் பண்றாப்புல. நம்ம கொடுக்கறது நம்மளே பூஜை பண்ண சொல்றாரு, அந்த எண்ணெயை கொடுத்து நீங்களே பூஜை பண்ணுங்கிறாரு, நம்மளே எண்ணெய் ஊத்தி பண்ணலாம். எல்லாம் நடந்துச்சு, வினோதமா இருந்தது. இங்க கோர்ட்டே ஒரு தீர்ப்பு சொல்லியிருக்குன்னு சொல்றாங்களே. அது இங்கதான் நான் தான் சொல்றேன்ல, இங்க தென் பகுதியில தான் இந்த கோயில்களுக்கு தான் ஆகமம் லொட்டு லொசுக்குன்னு ஒண்ணு உருவாக்கி வச்சுக்கிட்டு இந்த வேலையை பண்ணிட்டு இருக்காங்க. ஆகமம்னா எல்லா கோயிலும் யூனிவர்சலா ஒரே கான்செப்ட்ல இருக்கணும். நான் தான் சொல்றேன், என்னோட குலதெய்வ கோயில என்னால போய் பண்ண முடியுது, செய்ய முடியுது. இங்க இருக்க பெருங்கோயில்களுக்கு மட்டும் என்னால அதை செய்ய முடியும்னா இடையில தான் ஏதோ நடந்திருக்கு. நான் கட்டுற கோயில், எங்க குலதெய்வ கோயில், எங்க முன்னோர்கள் வழிபடுற கோயிலுக்கு நானே போலாம்ல, தொடரலாம்ல, நானே சாமி கும்பிடலாம்ல. அதே முன்னோர்கள் தானே பெருங்கோயிலும் கட்டியிருக்காங்க. பூஜிக்கப்பட்ட அந்த பிராமணர்கள் எல்லாம் கட்டியிருக்க மாட்டாங்களா அந்த கருவறைய? அது அவங்களும் எது கட்டுறாங்க, அவங்க வந்து அவங்க வேலை அவங்க தான் கட்டினாங்கன்னு நினைச்சிட்டு இருந்தேன். அவங்க உள்ள போனா அவங்க தான் தொட்டு கட்டியிருக்கணும். அவங்களுக்கு அந்த கட்டிடக்கலையும் தெரியாது, அதுக்கான இன்வெஸ்ட்மெண்ட் அவங்க கிட்ட எல்லாம் கிடையாது. அது அவங்க கட்டல. இது தமிழர்கள் கட்டி நம்ம வழிபட்டது. அதுல இன்ஃபேக்ட் நம்ம சொல்றது, நான் வரலாறு சொல்லிட்டேன்ல, 13, 14ஆம் நூற்றாண்டுக்கு பின்னாடி தான் தமிழர்கள் அந்த கோயில்களுடைய நிர்வாக பொறுப்புகள் வந்து அப்புறப்படுத்தப்பட்டு மற்ற பிறமொழியாளர்கள் அந்த கோயிலுடைய நிர்வாக பொறுப்புக்கு வராங்க. இப்ப ஈவேராலாம் ஒரு கோயில் நிர்வாக பொறுப்புல இருந்தாருன்னு அவங்களே தானே சொல்றாங்க. எப்படி வந்தாரு? அவரே தான் சொல்றாங்க, பலிஜா நாயுடு வகுப்பை சார்ந்தவர் தானே சொல்லிக்கிறாரு. அவருக்கு எப்படி கோயில் நிர்வாக பொறுப்பு வந்துச்சு? யார் எடுத்து கொடுத்தா? வந்தாங்க, நம்மளை அடிமைப்படுத்தினாங்க, எடுத்துக்கிட்டாங்க, காலங்காலமா அவங்க வச்சிருந்தாங்க. அவங்க தான் அந்த அதனாலதான் இந்த தேவதாசி முறை இது எல்லாத்தையும் கொண்டு வந்து தமிழ் நாட்டு கோயில்களுக்குள்ளேயும் திணிச்சது, பண்ணது. இதெல்லாம் அங்க இருந்த முறைகள் ஏன் இங்க வந்துச்சு? புரியுதுங்களா? இப்ப இதெல்லாம் இருக்குல்ல, இப்ப இதை நம்ம பேசித்தானே ஆகணும். அப்ப இந்த முறைகளுக்கும் தமிழர்களுக்கும் சம்பந்தம் கிடையாது. தமிழர்கள் கருவறை வரைக்கும் போய் சாமியை கும்பிட்டு கொண்டு இருந்தவர்கள் தான், அதை நம்ம ஏற்கிறோம். ஆனா இது இளையராஜாவோட விஷயத்துல வரும்பொழுது இது வேற. அவங்க என்ன காரணத்துக்காக நீங்க இங்க இப்படி இருங்க அப்படின்னு சொன்னாங்கிறது நமக்கு தெரியாது. சரி, ஏன்னா அது வந்து அர்த்த மண்டபம், கருவறையே கிடையாது. இளையராஜா அர்த்த மண்டபம் இல்ல, அது வரணும். ஹர்த மண்டபமாங்க அது பேரு. அர்த்த மண்டபம் இப்பதாங்க ஒருத்தர் சான்ஸ்கிரிட் தெரிஞ்சவர் சொன்னாரு, கேட்டுதான் வரேன் நானு. அது வராதா? எனக்கெல்லாம் வராது. எனக்கு அர்த்தம் ஆறு தான் வரும். அதுக்கு அர்த்தம்னா தான் அர்த்தம் வருது, வராது. அது இருமல் தான் வரும். பைத்தியக்காரன். என்ன திட்டாதீங்க, உங்களை திட்டலைங்க. நீங்க ஒரு நியாயத்தை சொல்லுங்க. யாரோ ஒருத்தன் சொன்னானீங்களே அவனுக்கு தெரிஞ்சவருக்கு. அதாவது இந்த மாதிரி மூச்சு விட்டு எல்லாம் பேசிட்டு இருந்தோம்னா செத்து போயிருவேன் சீக்கிரம். அதனால கொஞ்சம் சொல்றேன், மூச்சு விடலாம் இல்லாம அர்த்த மண்டபம் அப்படின்னு சொல்லி கத்துக் கொடுங்க. மொழியை வந்து கரெக்டா பேச கத்துக்கோங்க. பேசிட்டு இருந்தா அது வேணா உங்க ஊர்ல அது கரெக்டா இருந்திருக்கும், இங்க அது ஒத்து வராது. அப்ப அர்த்த மண்டபம், அந்த அர்த்த மண்டபத்துக்குள்ள யாரும் போகலாம். நானே போயிருக்கேன் பல முறை. அந்த கோயில் கிடையாது, எந்த கோயில் வேணா அர்த்த மண்டபத்துக்குள்ள உங்களை உள்ள விடுவாங்க. அப்ப அர்த்த மண்டபத்துக்குள்ள நீங்க வரக்கூடாதுன்னு எங்க யாரு சொல்றா? அர்த்த மண்டபத்துக்குள்ள எல்லாம் போலாமே. நாங்களே எங்க குடும்பத்தோட போகும்போது அர்த்த மண்டபத்துக்குள்ள போயிருக்குமே, சாமி கும்பிட்டுருக்குமே. பல கோயில்கள் அலோவ் பண்ணுவாங்களே அர்த்த மண்டபத்துக்குள்ள. என்ன நீங்க சொல்ற மாதிரி இன்ஃபுளுன்சல் இருக்கணும், தெரிஞ்சவங்களா இருக்கணும், அந்த கோயில் நிர்வாகத்துல தெரிஞ்சவங்களா இருக்கணும். பொது மண்டபம் இருக்கும், அங்கதான் எல்லாரும் சாமி கும்பிடுறது. அர்த்த மண்டபம்ங்கிறது இந்த கருவறைக்கு முன்னாடி இருக்க மண்டபம். அங்கதான் இந்த மரியாதை செய்யறது, இந்த பரிவட்டம் கட்டுறது, இதெல்லாம் அங்க பண்ணுவாங்க. அங்க எல்லாரும் வருவாங்க. சரி, ஒண்ணுன்னு சாதி ரீதியாக தீண்டாமைக்குள்ள உட்படுத்தப்பட்டாரு இளையராஜா அவர்கள்னா, அதே பிராமண அதான் அதே ஐயங்கார்கள் பரிவட்டம் கட்டினாங்களா இல்லையா? கட்டினாங்க. பரிவட்டம்னா என்ன? மரியாதை செலுத்துறது அவருக்கு. அவரை தொட்டு அவருடைய தலையில தலப்பாகை கட்டுறதுங்கிறது தான் பரிவட்டம் கட்டுறது. அது முதல் மரியாதை கொடுக்கறது. கொடுத்தாங்களா இல்லையா? கொடுத்தாங்க. இதுங்க எங்க தீண்டாமை வந்துச்சு? அர்த்த மண்டபத்துக்குள்ள வராதிங்க அப்படின்னு அவர் சொல்றாரு அப்படிங்கிறது தான் இவங்க சொல்ற ஸ்டேட்மெண்ட். என்னத்துக்காக சொன்னாரு? அங்க இடம் இருந்துச்சு அர்த்த மண்டபத்துக்குள்ள நிக்கிறதுக்கு? அந்த வீடியோ பாத்தீங்கல்ல, ஃபுல்லா கும்பலா வீடியோ பாத்தீங்கல்ல, அந்த வீடியோல அந்த அர்த்த மண்டபத்துக்குள்ள எத்தனை பேர் இருந்தாங்க? நிறைய பேர் இருந்தாங்க. இல்ல அந்த சைடு நிக்கிறங்க இடம் இருந்துச்சா? ஆமா, இளையராஜாக்கு நிக்கிற இடம் இருந்துச்சா? இல்ல, ரொம்ப இப்படி இருக்கலாம்ல, ஐயா கொஞ்சம் வெளியில இருங்க, இங்க ரொம்ப இடைஞ்சலா இருக்குன்னு கூட அந்த ஒரு ஒப்பீனியன் கூட சொல்லிருக்கலாம்ல. ஏன் அப்படி நான் சொல்றேன்னா, அர்த்த மண்டபத்துக்குள்ள யாரும் போகலாம், அங்க எந்த போகக்கூடாதுங்கிற அந்த ஒரு நிபந்தனையே இப்ப நீங்க கருவறைக்குள்ள அதை நீங்க சொல்லியிருந்தீங்கன்னா அது ஒத்துக்கிறேன். கருவறைக்குள்ள நீங்க வரக்கூடாதுன்னு சொன்னா அதுக்கு ஒரே காரணம் தான். ஏன்னா கருவறைக்குள்ள கும்பலா நிக்க மாட்டாங்க, பாத்திருப்பீங்க. பூஜை செய்யறவர் 2 பேர் 3 பேர் அவ்வளவுதான். கருவறையே இல்லையே, அது அர்த்த மண்டபம் தானே. சரி, இப்ப இளையராஜா என்ன சொல்றாரு ஸ்டேட்மெண்ட்? ஏன் சுயமரியாதை எல்லாம் எங்கேயுமே விட்டு கொடுத்ததே இல்லை. அவருக்கு எங்க சுயமரியாதை கெட்டு போச்சு? இப்ப நீங்க பரிவட்டம் கட்டியிருக்கிறாங்க. பார்ப்பன தமிழ் பார்ப்பன சமூகத்தை சார்ந்த ஐயங்கார்கள் தானே பரிவட்டம் கட்டுறாங்க. இங்க பரிவட்டம் கட்டும் பொழுது அது மரியாதை செய்வதா, மரியாதை அற்றத்தனமா? மரியாதை தான். முதல் ராஜ்நாத் கோவிந்த் வீடியோ எல்லாம் எடுத்து போட்டு பாருங்க, கும்பிடுறாரு, கும்பிடாம கூட கடந்து போறாங்க. ஆமா, திரௌபதி மும்முறை அந்த கோயில் வளாகத்துக்குள்ள கூட விட மாட்டேங்கிறாங்க, உள்ளே விட மாட்டேங்கிறாங்க. போன்ல போட்டு காட்டினாரு. இதெல்லாம் போட்டு காட்டுறீங்க. சரி, அதுதான் நடந்துச்சு. இங்க
அது நடந்துருந்துச்சுன்னா நம்ம பேசுறதுல நியாயம் இருக்கு. உண்மையாகவே வந்து கருவறைக்கு அவர் போறாரு, நீங்க உள்ள வரக்கூடாதுன்னு சொல்லி தடுக்கிறாங்க, இது மாதிரினா பரவாயில்ல. இல்ல தொடமாட்டோம், இதை பண்ண மாட்டோம்னா அங்க சாதிய தீண்டாமைங்கிறது இருக்கு. பரிவட்டம் கட்டிட்டு இருக்கிறாங்க. அதை வந்து அவருக்கு மரியாதை தான் செய்யறாங்க. அதை வந்து ஏன் கொச்சப்படுத்துறீங்க இப்படி? இப்ப நேற்று காலைல இருந்து டைம் வேஸ்டா ஈவினிங் வரைக்கும்? அது வேற. நான் தான் சொன்னேன்ல இந்த விஷயம். ஜியர்களை பத்தி நீங்க இப்ப இதுல தேடினீங்கன்னா யார் வருவா? இளையராஜா வருவாரு, இந்த ஜியர் வருவாரு. இப்ப ரங்கராஜ நரசிம்மன் வேற வராருங்க. பாவம் அவர் வேற. அவர் தான் ஆக்சுவலா வந்திருக்கணும் ஜியர் விஷயத்துல. முன்னாடி நாள் வீடு புகுந்து. இப்ப நான் என்ன கேக்குறேன், இப்ப இந்த விஷயத்த நான் உங்களுக்கு தெளிவா சொல்லிட்டேன். பரிவட்டம் கட்டுவது என்பது ஒரு கோயில்ல கொடுக்கக்கூடிய உயர்ந்தபட்ச மரியாதை. கரெக்டா? எல்லாருக்கும் பரிவட்டம் கட்ட மாட்டாங்க. ரொம்ப முக்கியமான நபர்களுக்கு தான் பரிவட்டம் கட்டுவாங்க. இப்ப எனக்கெல்லாம் வந்து எங்க கட்டுவாங்க? நம்ம குலதெய்வ கோயில கட்டுவாங்க. நம்ம குலதெய்வ கோயில நம்ம அந்த குடும்பத்தை சார்ந்தவங்களால கட்டுவாங்க. பொது கோயில்கள்ல அந்த ஊர் தலைவர்களாக இருக்கவங்க, அந்த ஊர்ல மிக முக்கியமான ஆளுகளா இருக்கவங்க, பெரிய பெரிய அரசியல்வாதிகள், இல்ல பெரிய நன்கொடை கொடுக்குறவங்களுக்கு எல்லாம் பரிவட்டம் கட்டுவாங்க. இதுதானே அப்ப அந்த கோயிலுடைய உயர்பட்ட மரியாதை என்பது பரிவட்டம் கட்டுறது. அதே போல இப்ப இந்த பழனி எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா, கோயில் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நீங்க காசு கட்டணும். தேர் இழுக்கிறீங்கல்ல, தேர் இழுக்கிற எல்லாருக்குமே பரிவட்டம் கட்டுவாங்க. உங்களுக்கு அது வேணும் அப்படின்னா நீங்க தேருக்கு புக் பண்ணீங்க அப்படின்னா அந்த தேர் இழுக்கிற ரசீது வரும்போது உங்களுக்கு எல்லாருக்குமே பரிவட்டம் கட்டி தான் அந்த இது கொடுத்து அனுப்புவாங்க. தேர் இழுப்பீங்க, அப்புறம் பரிவட்டம் கட்டும். இதெல்லாம் இருக்கு. இங்கெல்லாம் வந்து சாதிய தீண்டாமை லொட்டுலோசுக்கெல்லாம் இல்ல. நீ இந்த சாதிக்காரன், உனக்கு நான் பரிவட்டம் கட்ட மாட்டேன், நான் இங்க அப்படிலாம் கிடையாது. கருவறைக்குள்ள போகணும், அதுல எனக்கு மாற்று கருத்து இல்ல. நாளை இளையராஜா அவர்கள் நான் கருவறைக்குள்ள போகணும், அப்ப யாராவது தடுத்தாங்கன்னா அது போய்த்தான் ஆகணும்னு நான் பேசுவேன். ஆனா அவருக்கு அதுக்கான முயற்சி எடுக்கல. அவருக்கு தேவையில்லைன்னு நினைக்கிறாரு. சாமி கும்பிட்டு போறாரு. அவர் வந்து அர்த்த மண்டபத்துல போயிட்டு இது சாமி கும்பிடுறாரு. இல்ல நான் கருவறைக்குள்ள போவேன்னு அவர் முயற்சி பண்ணி அவர் தடுக்கப்பட்டிருந்தாருன்னா நம்ம இளையராஜா அவர் செய்யறாரு, தடுக்கிறாங்க, அது ரொம்ப தப்பு, நம்ம பேசலாம். அங்க அவர் அந்த முயற்சி எடுக்கல. இரண்டாவது, அவர் அங்க அவமதிக்கவும் படல. அங்க அவமதிக்கப்படல. ஆனா இவங்களாம் வந்து அவர் அவமதிக்கப்பட்டாருன்னா இப்ப நீங்க நடந்து வரீங்க சார், கொஞ்சம் ஒதுங்கி வாங்கன்னு சொன்னோம்னா அவமதிப்பா? என்னது, என்ன ஒதுங்க சொல்றீங்களா? ஒதுங்க பாக்குறீங்களா? என்ன இது என்ன பேச்சுது? கூட்டமா இருக்குன்னு கூட சொல்லிருக்கலாம்ல. நான் கேட்கிறேன், காரணம் என்ன வேணும் இருக்கலாம்ல. தீண்டாமைதான் காரணம்னா, தீண்டாமைதான் காரணமாக இருக்கக்கூடிய அந்த அளவுக்கு சாதி வரி பிடித்த, இனவரி பிடித்த, சனாதன வரி பிடித்த ஜீயர்கள் எதுக்கு அவருக்கு பரிவட்டம் கட்ட போறாங்க? இந்த கேள்விக்கு பதில் பரிவட்டம் கட்டின அவங்க இவரை வெளியில போக சொல்றதுக்கு இல்லைங்க. நான் எதை பார்த்து குழம்பிட்டேன்னா பாரு, நேற்று ஃபுல்லா திராவிட தரப்பு, திமுக தரப்பு ஊடகங்கள் எல்லாத்தையுமே இந்த போட்டு வந்து பாத்தீங்களா இன்னும் இது நடக்குது அப்படின்னு நினைச்சேன். அவங்க எப்பவுமே சமூக நீதிக்காக போராடுவாங்களே, அதனால நான் இதை நம்பி. என்னன்னா, ஒரு தமிழ் சமூகத்தில், ஒரு பறையர் சமூகத்தில் பிறந்த இளையராஜா அவர்கள் தன்னுடைய தகுதியின் அடிப்படையில, தன்னுடைய திறமையின் அடிப்படையில இன்னைக்கு அதிகாரம் பெற்று, பதவி பெற்று, ஒரு உயர் நிலைக்கு போய் இன்னைக்கு பார்ப்பனர்கள் அவருக்கு பரிவட்டம் கட்டும் இடத்திற்கு அவர் வளர்ந்திருக்கிறார்னா அதற்கு முதற் காரணம் என்ன? அவருடைய திறமை. இது எல்லாத்தையும் அவருடைய திறமை, அவருடைய ஆற்றல், தெய்வீக தன்மை. இந்த தெய்வீக தன்மையின் அடிப்படையில தான் அத்தனை ஐயங்கார்களும், அவங்க கோட்பாடு, கொள்கை இதெல்லாம் வேற, விமர்சனங்களும் இருக்கு. ஆனா அவங்க அத்தனை பேரும் இவரோட சேர்ந்து வந்து அவருக்கு மரியாதை கொடுத்து தான் அந்த வீடியோக்கள் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். இதுல தேவையில்லாம வந்து ஒரு சின்ன ஒரு இன்சிடென்ட், அதுவும் இப்படியும் பாரு கையை காமிப்பாரு அந்த ஒரு பிராமின், இப்படின்னு கையை காமிப்பாரு. அது எதுக்கு காட்டினாருங்கிற அந்த பிராமணுக்கு தான் தெரியும். புரியுதா? என்னன்னு சொல்லி என்ன காரணத்துக்காக ஒதுங்கி இருக்க சொன்னாருங்கிறத அந்த பிராமணனுக்கு தானே தெரியும். இப்ப விஜய் வந்து கட்சி மாநாடுல ஏறாப்புல சுத்தி நின்னு விஜய் தீண்டாமையை கடைபிடிக்கிறான்னு சொன்னா முட்டாள்தனமா இருக்குமா இருக்காதா? சொல்லுங்க. அந்த பவுன்சர்ஸ் எல்லாம் வர விஜய் ஒரு தீண்டாமையை கடைபிடிக்கக்கூடிய சாதியவாதின்னு பேசினா அவர் எதுக்கு பண்றாரு? கூட்ட நெரிசல்ல அவருக்கு அவருடைய ரசிகர்களை பத்தி கடிச்சிருவாங்க, ரசிகர்களை பத்தி அவருக்கு தெரியுது. அப்ப இங்க கொஞ்சம் பிஹேவியர் வந்து தப்பா போயிடும், அதனால சுத்தி இருந்து ஒரு பாதுகாப்போட வராப்புல. இப்ப வந்து இவர் தீண்ட இது கூடாதுங்கிறதுக்காக தான் பண்றாருன்னு சொல்லி பேசலாம். ஆனா அது உண்மையா? அந்த மாதிரிதான் இது. அப்படி ஒரு வீடியோ பண்ணலாம்ல, உட்காந்து பேசலாம்ல. எப்படி பாருங்க, சக தமிழன் மற்றொரு தமிழனை கடிக்க கூடாதா, கட்டிப்பிடிக்க கூடாதா, எப்படி பாதுகாப்போட புடை சொல்ல வருகிறார் இவர் அப்படின்னு சொல்லி பேச, கட்டிப்பிடித்த பிறகு ஹேண்ட் சானிட்டரியால் தலை குளித்த விஜய் அப்படின்னு சொல்லி அந்த ரேம்ப் வாக்கு சுத்தி வந்து எப்படி ஒரு இது கட்டி வச்சிருக்கீங்க, பதாகைகள் போட்டு தடுத்து வச்சிருக்கீங்க. ஏன் மக்களா நடந்து வர முடியாதா? ராக் ஷோல ட்ரஸ்ட் ஃபால் மாதிரி உழுவாங்க, அப்படியே ரசிகர் எல்லாம் தூக்குவாங்க, அந்த மாதிரியா போகணும். அந்த மாதிரிலாம் பேசலாம்னா பேசலாம், என்ன வேணாலும் வாயில போட்டு மென்னுகிட்டு இருக்கலாம். இதுல வந்து என்னுடைய பார்வைக்கு அவர் அங்க அவமதிக்கப்பட்டாரா அப்படின்னு பார்த்தா கிடையாது. அவர் அங்க கௌரவிக்கப்பட்டார். அதெல்லாம் இந்த மாற்று கருத்து இல்லை. இன்னொரு அவர் வந்து
தமிழ் இசையின் மூலமாக அவர் அந்த மெய்யியலை வளர்த்து கொண்டிருக்கிறார், தமிழர் ஆன்மீகத்தை வளர்த்து கொண்டிருக்கிறார். பாசுரங்கள் திரும்ப ஒலிக்க செய்வதற்கு பாசுரங்கள் பாடிக்கொண்டுதான் இருக்கிறாங்க. அது இளையராஜாவோட அவருடைய இசையிலையும் அது வெளியில வரும்போது அது இன்னும் வரலாற்றுல அது அடுத்த கட்ட காலகட்டங்களுக்கு கடத்துவதற்கு அது அவருடைய செயல் என்பது ஒரு உந்து சக்தியாக இருக்கும். அதை ஏற்றுக்கொண்டு தானே அந்த பாசுரங்களை ஏற்றுக்கொண்டவர்கள் தானே கொண்டு வந்து வராங்க, தமிழ் பாசுரங்களை ஏற்றுக்கொண்டவர்கள் தானே. அந்த இடத்துல அவரை கோயிலுக்குள்ள அலோவ் பண்ணல, அவரை பக்கத்துல கூட நிக்கல, அவருக்கு கையும் கூட கொடுக்கல, அவர் தொடம் கூட இல்ல, அவருக்கு பரிவட்டம் கூட கட்டல, வந்துட்டு பாவம் அப்படியே பார்த்துட்டு போயிட்டாரு அப்படிங்கிற மாதிரி நீங்க ஏதாவது சொன்னீங்கன்னா நம்ம பேசலாம். அவர் கூப்பிட்டு நல்லா கூடவே நடந்து அவருக்கு பரிவட்டங்கள் கட்டி அவருக்கு மாலை போட்டு மரியாதை செய்து அவங்கள தீண்டாமை கடைபிடிச்சா நீ என்னன்னா உனக்கு என்ன அப்படின்னா அவங்க பிராமணர்களாக பிறந்தாவே தீண்டாமை அப்படின்னு நீ மண்டையில ஏத்திக்கிட்ட. அப்போ அவன் இப்ப என்ன பண்ண முடியும்? பரிவட்டமே கட்டினாலும் உன தீண்டாமைன்னு நான் சொல்லுவேன் அப்படின்னா இது என்னங்க பேச்சுது? அப்ப என்னதான் பண்ணுவேன்? என்னதான் பண்ணணும்? கருவறைக்குள்ள விடணும், அதுல எனக்கு மாற்று கருத்து இல்லை. அது நிச்சயம் நடக்கும், அதுக்கு நடக்கும். அது இன்னைக்கு ஆகம விதி அதுன்னு சொல்லி குழப்பிட்டு இருக்கிறாங்க. அது கிடையாது. அப்படி உங்களை விட அந்த அந்த தன்மையை உடைய ஒருத்தன் வரும் பொழுது இறைவன் அவங்களை அனுமதிப்பார். ஆனா நீங்க தடை கற்களாக நிக்கிறீங்க, அது தப்பு. பிறப்பின் அடிப்படையில ஒருவருக்கு உயர்வு தாழ்வு கற்பித்தல் அப்படிங்கிறது அந்த இறை கோட்பாட்டுக்கு அப்பாற்பட்டது. அது இல்லை, அப்படி ஏத்துக்க முடியாது. அது அந்த தவறான சிந்தனையில இருந்து பிராமணர்கள் வெளியில வரணும், அதுல மாற்றுக்கிறது இல்லை. ஆனா இந்த நிகழ்வு இது வேணும்னே அவருக்கு பரிவட்டம் கட்டுறதும் கூட மறைக்கழிச்சு அவர் எதுவும் அவமதிச்சிட்டாங்கிற மாதிரி பொய் செய்திகளை பரப்புறது தெரியாம என்ன செய்தியாக வந்திருக்குன்னு நான் சொல்லவா? பரிவட்டம் அதாவது பார்ப்பனர்கள் இளையராஜா அவர்களுக்கு பரிவட்டம் செய்து மரியாதை செய்தார்கள் அப்படின்னு சொல்லி ஆக்சுவலா பாசிட்டிவா வந்திருக்க வேண்டிய செய்தி. இதை நெகட்டிவ் படுத்தணுங்கிற நோக்கத்துல அவங்க பண்ணிருக்காங்க. எதுக்குன்னா டைவர்ஷனுக்கு. அந்த டைவர்ஷனுக்கு என்ன டைவர்ஷன்? ஒருத்தரை வீட்டுக்குள்ள பாவங்க அந்த மனுஷன், வயசான ஆளு, பேர் ரங்கராஜ நரசிம்மன், அதுக்கப்புறம் ஏதோ சில ஆட் ஆகிட்டே போகும். அவர் யூஎஸ்ல ஏதோ ஒரு வேலைக்கு போனவர், நல்லபடியா வேலை பார்த்துட்டு இருக்கலாம். அவருக்கு என்ன நினைச்சாரு ஏது நினைச்சாருன்னு தெரியல. அவர் யூஎஸ் போகும்போதே அவர் தன்னுடைய ஆகமத்தெல்லாம் தூக்கி குப்பையில போட்டு தான் யூஎஸ் போனாரு. ஏன்னா ஒரு பிராமணர் என்பவர் கடலை கடந்து போகக்கூடாதுங்கிறது அதெல்லாம் அவர் என்கிட்ட ஒத்துருக்காரு. அது அவர் நாய் வளர்த்திருக்காரு. இப்ப மாறினதுக்கு அப்புறம் நாயையும் தத்து கொடுத்துட்டாரு. வேற எதுக்கு நாயும் பயந்துட்டேங்க, நாயும் இல்லங்க இப்படினாலே அப்படிதான் அர்த்தமா? கொடுத்துட்டாரு. அதாவது ஆகம விதிப்படி ஒரு ப்ராப்பர் பிராமணனா வாழணும். அவர் செருப்பு கூட போட மாட்டாங்க. நான் பாத்திருக்கேங்க, அவரை என் கூட சண்டை போட்டு 2 பேட்டி எல்லாம் கொடுத்துருக்காரு. அவர் இதெல்லாம் தெரியும், அதனாலதான் சொல்றேன் நான். சரி, ஓகே. இப்ப என்ன பிரச்சனை அப்படின்னா, அவர் பாவம், அவரு நம்ம கருத்து எல்லாம் ஏற்கல. அதே போல நம்ம அவர் கருத்தை 1% கூட ஏற்கல. உங்க கூட டிபேட்டுக்கு வர வைக்க சொன்னாரு. வரட்டும், அவர் ஃபர்ஸ்ட் சிறையில இருந்து வெளியே வரட்டும், நம்ம டிபேட் வச்சுக்கலாம். இப்ப என்ன அப்படின்னா, அவரை கைது பண்ணிருக்காங்க. எதுக்கு கைது பண்ணிருக்காங்க? எதுக்கு தான் தெரியல. எதுக்கா இருக்கும்? எதுவும் புரிய மாட்டேங்குது. ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. யாரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்கன்னா, ஒரு ஜியர் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காரு. நான் பேசாத ஒரு விஷயத்த பேசின மாதிரி ஊடகங்கள்ல பேசி என்ன பேசினாரு? என்னுடைய பிரைவசியா நான் பேசின ஒரு விஷயத்த எடுத்து பரப்பிட்டாப்ல அப்படின்னு சொல்லி ஒரு கம்ப்ளைண்ட். அந்த கம்ப்ளைண்ட் அடிப்படையில அரெஸ்ட் வாரண்ட். இதுக்கு ஆக்சுவலா அரெஸ்ட் பண்ண முடியுமா அப்படின்னு பார்த்தா சட்டம் அதை அனுமதிக்கல. சரி, இந்த ஒரு குற்றத்துக்கு அவர் மேல வழக்கு பதிவு பண்ணி அதுவும் அவர் கைது பண்ண விதம் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். குற்ற வட்டாரங்கள் சொல்ற விஷயம் அப்படின்னா, அவர் ஏதோ வீட்டுல உட்காந்துருப்பாரு போல, கதவு வீடு பூட்டி இருக்கு போல, செவுரேறு குதிச்சு மனுஷனை உள்ள உட்காந்துட்டு இருந்த ஆளு கதவை கூட திறக்கிறதுக்கு டைம் கொடுக்காம அப்படியே செவுரு குண்டு கட்டா தூக்கி செவத்துக்கு வெளியில தள்ளி போட்டு ஏறி வந்திருக்காங்க. அடுத்த நாள் என்ன தெரியுமா இருக்கு? கம்பி எல்லாம் போட்டு உடைச்சிருக்காங்க, கட்டிங் பிளேயர் வச்சு உடைச்சு திருப்பி வீட்டுக்குள்ள போயிட்டு கம்ப்யூட்டர் ஹார்ட் டிஸ்க் எல்லாத்தையும் வேற எடுத்துட்டு வந்துட்டாங்க. அவர் என்னங்க வச்சிருப்பாரு அவர் கம்ப்யூட்டர்ல? அது ஏதாவது ஸ்லோகங்கள் ஏதாவது பதிவு பண்ணி வச்சிருப்பாப்புல, அதை உட்காந்து போட்டுருவாங்களா என்னன்னு தெரியல. சரி, ஓகே. அவர்கிட்ட அவ்வளோ டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் எடுத்து கைது பண்ணிருக்கேன். இந்த கைது நடவடிக்கை எதுக்கு இவ்வளோ ஹார்ஷான கைது நடவடிக்கை? அளவுக்கு அவர் என்ன தீங்கு பண்ணிவிட்டாரு? உங்க அரசாங்கத்துக்கு என்ன தீங்கு பண்ணிட்டாரு? ஒரு ஆடியோ லீக் பண்ணாரு. ஒரு ஆடியோ லீக் பண்ணது அவ்வளோ பெரிய குற்றம் ஆயிடுச்சா? அந்த ஜிஆர் அவ்வளோ பெரிய தப்பா ஏதாவது பேசி விட்டாங்களா? அந்த ஆடியோல ஏதோ கண்டென்ட் இருந்திருக்குங்க. அந்த ஆடியோல என்ன கண்டென்ட்னு பேசிடுவோம். அது என்ன அவங்க பேசிக்கிறாங்க அப்படின்னா, ஏதோ ஒரு ஜியரு, அவர் என்ன கோயில் ஜியரு? ஸ்ரீபெரும்புதூர் ஜியரா? அந்த ஜியருக்கும் இவருக்கும் ரங்கராஜ நரசிம்மனுக்கும் ஒரு கான்வர்சேஷன். அந்த கான்வர்சேஷன்ல ஆக்சுவலா ஜியர் பெருசா பேச மாட்டாரு. ஆமா சாமி உச்சி கொட்டுற மாதிரி தான் அவர் பதில் கொடுப்பாரு. இவர் சொல்ற கருத்துக்களை மறுக்க மாட்டாரு. அவரா வாண்டடா சொல்ற மாதிரி இருக்காது, மறுக்க மாட்டார். நீங்க போனீங்களான்னா அங்க போயின்னா நான் சாப்பிடல, இந்த மாதிரி அவர் சொல்லிட்டு அந்த ஒரு இது. அந்த ஆடியோ கான்வர்சேஷன் என்ன அப்படின்னா வேற ஒண்ணும் இல்ல, சனாதன ஒழிப்பு அப்படின்னு சொல்லி நம்ம உதயநிதி ஸ்டாலின் அவர்கள்
ஒரு ஏற்பாடு நடந்ததாகவும், அந்த சனாதன ஒழிப்புல வந்து சனாதனத்துக்கு எதிராக பேசுனதுனால அவருக்கு வந்து ஏதோ சார்லட் விட்ச்னு ஒருத்தவங்க இருக்காங்க, சார்லட் விட்ச். அந்த சார்லட் விட்ச் ஏதோ வந்து இதெல்லாம் அது பண்ணிட்டு இந்த டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் இவங்க எல்லாம் பண்ணி என்னமோ ஒரு தோஷம் வந்துருச்சான். இதை யாரு நம்புனாங்களாம்? அவங்களுடைய அம்மா நம்பிட்டாங்க அப்படின்னு சொல்லி யாரோ ஜோசியக்காரர் சொன்னாராம். இந்த பாவத்தை கிடைக்கும்னா நீங்க 7 கடல் தாண்டி 7 மலை தாண்டின்னு இந்த மாதிரி கதையெல்லாம் வரும்ல, அந்த மாதிரி மாசம் வர ஒரே தோஷம் ஜலதோஷம் தான். அந்த மாதிரி ஏதோ தோஷம் போல. அந்த ஜலதோஷத்துக்குன்னா நம்ம இன்னும் ஏதாவது சுக்கு காப்பி மாதிரி ஏதாச்சும் குடிச்சிட்டு சரி பண்ணிட்டு கொஞ்சம் வேற மாதிரி காடை ஃப்ரை எல்லாம் போட்டா தோஷம் போயிடும். ஜலதோஷம் நான் சொல்ல வரேன். இது என்ன தோஷம் தெரியல, புது தோஷம், ஏதோ கொரோனா மாதிரி ஏதோ புது தோஷம் போல. சந்தோஷம் இல்லங்க, தெரியலங்க, நான் எனக்கு இதெல்லாம் நம்பிக்கை இல்ல ஜி. சரி, ஏதோ ஒரு தோஷம், அந்த தோஷம் வந்துட்டதாக ஏதோ ஒரு அந்த ஜோசியம் பாக்குறவர் சொல்லியிருப்பார் போல. அதுக்கு அந்த தோஷம்னு வந்துச்சுன்னா அப்புறம் அதை தீர்க்கணும்னு சொல்லி ஏதோ ஒரு வழிமுறை. அந்த வழிமுறை தான் எனக்கு என்னன்னு புரியல. ஏதோ ஒரு 3 பிராமணர்களை கூப்பிட்டு காலை கழுவி அந்த காலில் கழுவுன தண்ணியே குடிக்கணும். ரொம்ப அன்ஹைஜீனிக்கான ஒரு தோஷம். வாய்க்கு வந்தது சொல்லாதீங்க அப்படிங்கிற ஒரு கதை நடந்திருக்க வாய்ப்பு இல்லை. நானும் அது வந்து நடந்திருக்குன்னு சொல்லல. இப்படி ஒரு கான்வர்சேஷன் அவங்களுக்குள்ள நடக்குது. இதோட உண்மைத்தன்மை என்ன அப்படிங்கிறது இந்த ஆண்டவனுக்கு தெரியும். ஓகேவா, மேல இருக்கவனுக்கு தெரியும் அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கு தெரியும். இப்ப இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்துச்சா நடக்கலையா, இது பேச்சு பொருளாவும் ஆகல, யாரும் வந்து அதை பெருசுப்படுத்தவும் கிடையாது. ஆனா இதை எதுக்கு இந்த பதட்டத்தோட இதை வெளியே கொண்டு வந்தாரு ரங்கராஜ நரசிம்மன்? ஏதோ ஒரு அவதூறு, ஏதோ ஒரு ஓரத்துல ஏதோ பேசிட்டு இருக்காங்க. இது சரி, ஒரு ஜியர் வந்து கம்ப்ளைண்ட் பண்றாரு, நான் வந்து போயிட்டு சாப்பிடாம வந்தேன், பேசுனதெல்லாம் எடுத்து போட்டாப்ல அப்படின்னு சொல்லி. இதுக்கு எதுக்கு இவ்வளவு மெனக்கடணும்? இதுக்கு எதுக்கு செவ்வறி குதிச்சு போய் அவரை கைது பண்ணி? அப்ப இங்க நடந்தது உண்மையோங்கிற ஒரு சந்தேகம் இப்ப வருது இல்ல? இல்ல, எனக்கு தெரிஞ்ச சான்ஸே இல்ல. இந்த ஆட்சியை பத்தி ஸ்கார்சேசி ஸ்டைல்ல சொல்லணும்னா இதுதான்டா சமூக நீதி அப்படிங்கிற மாதிரி ஃபுல்லா எல்லாருக்குமே வந்து சமமான வாய்ப்பு, எல்லாருக்குமே நீதி, எல்லாருக்குமே நியாயம் அப்படின்னு வந்திருக்க ஆட்சியில சனாதானத்துக்கு எதிராக வந்து பேசி தேர்தல்லே நிறைய வாக்குகளை இழந்தாருங்க துணை முதல்வர். அவர் எப்படிங்க நம்ம இது நடந்துச்சுன்னு நான் சொல்லல, நடந்ததாக சொன்ன ஒரு ஆடியோ, அந்த ஆடியோடைய பொய்த்தன்மைக்கு தமிழக காவல்துறை இந்த அளவுக்கு துரிதமாக நடவடிக்கை எடுத்திருக்கிறது. அதுதான் அவரை கைது பண்ணி போட்டுருக்காங்க. பட் ஒண்ணு இல்லாத ஒரு ஒப்புக்கு சப்பு இல்லாத ஒரு விஷயத்துக்கு இந்த அளவுக்கு எதுக்கு மெனக்கடுறாங்கிறது நமக்கு புரியல. அது மட்டும் தான் வியப்பா இருக்கு. இது இல்லங்க ஒப்புக்கு சப்பலாத விஷயம். பல பேரோட வீடு வந்து தண்ணிக்குள்ள போயிருச்சு. தென்பெண்ணை ஆற்றுல வந்து 2 குழந்தைகள் வந்து சடலமா வந்து மேந்துட்டு வந்துச்சு. அதுக்கப்புறம் பல பேரோட வாழ்வாதாரமே வந்து போயிருச்சு. வெள்ளம்லாம் அடிச்சு. இதெல்லாம் தான் வந்து ஒண்ணுக்கும் உதவாத விஷயம். இதெல்லாம் பேச எவனும் பார்க்கவும் மாட்டான். இப்போ அன்னைக்கு கூட நீங்க டங்ஸ்டன் பத்தி பேசுனீங்க, எனக்கு ஒரே சிரிப்பு பாரு. அதான் அது அப்படிதான் இருக்கு நிலைமை. நம்ம வந்து இவ்வளோ ரிஸ்க் எடுத்து இவ்வளோ நமக்கு எதிராக என்னென்ன சதிகள் நடக்கிறது எல்லாம் நம்ம பார்த்துட்டு தான் அரசியல் பண்றோம். அது கூட புரியாம இல்லை நமக்கு. இருந்தாலும் அதை எதிர்த்து நம்மளால எதுவுமே பண்ண முடியாத ஒரு சூழல்ல நம்மகிட்ட அதிகார பலம் இல்லாம நம்ம மாட்டிட்டு முழிக்கிறோம். இப்ப சோ இந்த ஆடியோவுக்காக அவரை பிடிச்சி வலுக்கட்டாயமா பிடிச்சி தூக்கி சிறையில போட்டிருக்காங்க. எனக்கு என்ன கஷ்டம்னா, பாவம் அவர் ஆகம விதிகளை எல்லாம் சிறையில எப்படி கடைபிடிப்பாருங்கிறத நினைச்சாதான் ரொம்ப கஷ்டம். இப்ப அவர் மட்டும் இல்லைங்க, இப்ப நிறைய நான் என்ன கேள்விப்படுறேன் அப்படின்னா, யாரெல்லாம் திமுகக்கு எதிராக பேசுறாங்களோ அவங்க நல்லவங்களோ கெட்டவங்களோ ஃப்ராடோ இல்ல உண்மையா வந்து தங்களோட வாழ்க்கையில முழுக்க கொள்கை ரீதியா வந்து திமுகவை எதிர்த்து பேசுறவங்க எல்லாருக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு பழைய வழக்கு இருந்திருக்கும் இல்லையா, அதெல்லாம் திருப்பியும் புரட்டி போட்டு தூசு தட்டி கிளீன் பண்ணி எடுத்து அதற்கு தனியா ஒரு குறிப்பிட்ட நீதிபதிகள் கிட்ட போய் அந்த கேஸ் சேர்ற மாதிரி எல்லாம் வந்து ட்ரிக்குகள் பண்ணிட்டு இருக்காங்களா பார்த்து. அதனால எனக்குமே ஒரு சில தகவல்கள்லாம் வருது. பப்ளிக் ப்ராசிக்யூட்டர்களுக்குலாம் வந்து இன்னைக்கு இப்ப வந்து ஒரு எப்படியாவது வந்து வழக்குகளை வந்து கைது பண்ணணும் அப்படிங்கிற ஏதோ ஒரு செவிவழி செய்திகள் வந்ததாகவும், அந்த பப்ளிக் ப்ராசிக்யூட்டர்கள்கிட்ட இப்ப ஒரு படி மேல போய் இவர் இந்த வழக்குக்கு ஆஜராக மாட்டேங்கிறார், இவர் மேல் போடப்பட்ட வழக்குகளுக்கு அவர் ரெகுலரா ஆஜராகிறது ஆகல அப்படிங்கறத கடந்து பெட்டிஷன் என்பது ஃபைல் செய்யப்படும். இது இங்க சிஸ்டம் என்ன அப்படின்னா, உங்க மேல ஒரு 10 வழக்கு இருக்குன்னு வைங்களேன், இந்த 10 வழக்குக்கும் வாய்தாங்கிறது வந்துகிட்டே இருக்கும். மாசம் வரும். ஒவ்வொரு கேஸும் ஒவ்வொரு ஊர்ல இருக்கும். இப்போ ஒரு மனுஷனால அதெல்லாம் போய் பார்ட்டிசிபேட் பண்ண முடியுமா? வேலை எல்லாமே நமக்கு இருக்குல்ல. வீக் டேஸ்ல வரும், நமக்கு வேலை இருக்கு, நமக்கு சம்பாதிக்கணும், குடும்பம் நடத்தணும், இந்த மாதிரியான ஆயிரக்கணக்கான விஷயங்கள் இருக்கு. அப்ப இந்த வழக்குகளுக்கு வாய்தா என்பது மாசம் வரும். அதுக்கு தீர்ப்பும் உடனே கொடுக்க மாட்டாங்க. உடனே தீர்ப்பு கொடுத்துட்டா கூட பிரச்சனை இல்லை. தீர்ப்பு இது என்ன ஆதாரங்கள் அடிப்படையில நம்ம தப்பு பண்ணிருக்கோமா தப்பு பண்ணலையாங்கிறத ஆய்வு செய்து நீதிபதி அவர்கள் தீர்ப்பு கொடுத்துட்டா பிரச்சனை இல்லை. ஆனா அந்த தீர்ப்பை கொடுக்காம அப்படியே லேட் ஆகிட்டே இருக்கும். இந்த வாய்தா மாசம் ஒரு முறை வாய்தாக்கு போகணும். இப்ப 2-3 கேஸ் நமக்கு இருந்துச்சுன்னா 2-3 இடத்துல நமக்கு வாய்தாக்கு அழைப்பு வரும். நான் தான் சொல்லியிருக்கேன்ல, போன வீடியோலயே சொல்லியிருக்கோம் வழக்குங்கிறது எந்த அளவுக்கு ஒரு அலைச்சலை ஏற்படுத்தக்கூடியதா இருக்கும்னு. இப்ப எல்லா இடத்துக்கும் நம்மளால போக முடியாது, வழக்கு இது சந்திக்க முடியாது. அப்ப என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த பப்ளிக் ப்ராசிக்யூட்டர்களை பயன்படுத்தி ஆளும் வர்க்கத்துல இருக்கவங்க பிடி வாரண்ட்னு ஒண்ணு போட முடியும். பிடி வாரண்ட் அதான் பிடி வாரண்ட் தான், பிடி வாரண்ட் சொல்லுவாங்கல்ல.
அப்ப நம்ம வந்து அந்த வழக்குக்கு ஆஜராகல அப்படின்னா அவங்கள கைது பண்ணலாம். அந்த வழக்கு காரணம் காட்டி இவங்க வந்து ஒழுங்கா வரல, ஆஜராகல, கைது பண்ண. ஆனா நம்ம பெட்டிஷன்ஸ் போட்டுக்கிட்டே தான் இருப்போம். நான் வராததுக்கு காரணத்தை போட்டு நம்ம வழக்கறிஞர்கள் போட்டுக்கிட்டு தான் இருப்பாங்க. இருந்தாலும் பிடிவாரண்ட்டுக்கு ஒரு அழுத்தத்தை ஏற்படுத்தி பிடிவாரண்ட்டை கொண்டு வந்து யாரும் பழைய வழக்குல இருந்து கைது பண்ண முடியும். ஒன்ஸ் இங்க கைது பண்ணிட்டா சட்டம் எப்படி நான் போகும் நான் சொல்றேன். ஒருத்தரை இப்ப பிடிவாரண்ட் பிடிச்சி பிடிவாரண்ட் மூலமாக ஒரு வழக்குல அவரை கைது பண்ணி ரிமாண்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா அவர் மேல இன்னொரு 4-5 வழக்குகளை போட்டீங்க. இப்ப அவரு இந்த வழக்குல இருந்து மட்டும் பெயில் வாங்கி வெளியே வர முடியாது. அந்த 4 வழக்குக்கும் அவர் பெயில் வாங்கி தான் வெளியில வரணும். இந்த 4 வழக்கும் 4 இடங்கள்ல போடும் பொழுது இந்த 4 இடங்களுக்கும் ஒவ்வொரு முறையும் அவர் பெயில் வாங்கி வெளியில வர்றதுக்குள்ள ஒரு சில மாசங்களை அவர்களை முடக்கி போட்டுடலாம். இது ஒரு பனிஷ்மெண்ட் கொடுத்துடலாம். புரியுதா? இந்த மாதிரி ஒரு குறுக்கு வழிய சில அரசியல்வாதிகள் இன்னைக்கு கடைபிடிக்க போறதாகவும் யாரெல்லாம் திமுக ஆட்சிக்கு எதிராக பேசுகிறார்களோ அவர்கள் எல்லாம் இந்த வழியில குறுக்கு வழியில போய் முடக்கி போட்டுடலாம்ங்கிற ஒரு எண்ணம் அவர்களுக்கு இருப்பதாகவும் செவிவழி செய்திகள் வந்து கொண்டே இருக்கிறது. சோ இந்த முறையெல்லாம் நீங்க செஞ்சுதான் உங்க மேல இருக்க குறைகளை போக்கிக்கணும் அப்படின்னா நீங்க அதை தான் பண்ண போறீங்க. இல்ல நம்ம சரியா இருக்கிறோம், பேசுறவங்க பேசிட்டு போறோம், தூற்றுவார் போட்டுட்டும் நம்ம வேலையை பார்ப்போம்ங்கிற எண்ணம் இவர்களுக்கு இல்ல. அஞ்சுகிறார்கள். பாரிசாலனுக்கோ இல்ல மற்ற திமுகவை எதிர்க்கவர்களுக்கோ இவர்களுக்கு அச்சம் என்பது எந்த அளவுக்கு இருக்கிறன்னா, எப்படியாவது இவங்களை கைது பண்ணிடுறோம், இவங்க தப்பா பேசணும் பேசல அதெல்லாம் வேற, எப்படியாவது இவங்களை தூக்கி உள்ள போட்டுறணும், உள்ள போட்டா ஒரு 2 மாசத்துக்கு வெளியே வர மாட்டான், அது வரைக்கும் கொஞ்சம் அப்படின்னு நிம்மதி பெருமூச்சு விட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்க ஆசைப்படுறாங்க. இதுதான் அரசியல். இந்த மாதிரி அரசியலை நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறோம். நீங்க என்னென்ன பிளான் பண்றீங்கிறது நமக்கு தெரியாம இல்ல, தெரிஞ்சுக்கிட்டு தான் இருக்கு. இருந்தாலும் எங்ககிட்ட அதிகாரம் இல்ல, மக்கள் மத்தியில பார்வைக்கு நம்ம சொல்லிட்டோம், சுத்தி என்னென்ன நடக்குதுங்கிறதையும் சொல்லிட்டோம், புரிஞ்சுக்கிட்டோம் மக்கள். அதாவது மீதி இருக்கிற காலகட்டத்தில், அதாவது ஆட்சி காலத்தில் நல்லது பண்ணாலே இந்த தோஷமும் அப்படிங்கிற ஒரு விஷயமும் இருக்காது. உங்களை மாதிரி மக்கள் என்னதான் பேசினாலும் மக்களோட ஆதரவு உங்க பக்கம் நின்று திருப்பி நீங்க ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். ஆனா அதை விட்டுட்டு இப்படி பேசுறவங்க வாயெல்லாம் அடிச்சுட்டு இருந்தா இன்னொன்னு என்னன்னாங்க, சனாதனத்தை ஒழிக்கணும்னு பேசுறது சரியான விஷயம் இல்ல, சனாதனத்தை ஒழித்து காட்டுறதுதான் சரியான விஷயம். புரியுதா? சனாதனம்ங்கிறது என்ன, சமமாக நடைமுறைப்படுத்த மாட்டோம் அப்படிங்கிறதா சனாதனம். இல்ல சமமா தான் நடத்தணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம அந்த கோட்பாட்டை ஒழித்து தான் காட்டணும். அதை வந்து இல்ல அது ஒரு மத நம்பிக்கைலாம் கொள்ளணும். மத நம்பிக்கைங்கிறது வேற, இது வேற. சனாதனம்னு நீங்க அல்டிமேட் என்ன சொல்றீங்க, பிராமணர்களுடைய மேலாதிக்கத்தை ஏற்றுக்கொள்வதுதான் சனாதனம் சொல்றீங்க. அந்த தீண்டாமையை ஏற்றுக்கொள்வது, தீண்டாமை வேறு, உங்களுடைய மத கோட்பாடுகள் வேறு. நீ இந்துவிசம்னு சொல்றீங்களா, அது ஒரு மதம். அந்த இந்துவிசத்துல தீண்டாமை இருக்கா சொல்லுங்க நீங்க. அப்ப இந்த சாதிய ஏற்றத்தாழ்வையெல்லாம் ஏற்றுக்கொள்ளணுங்கிற அவசியம் இல்லை, இதைத்தான் ஒழிக்கணும். நான் ஒழிப்பேன்னு பேசிட்டு அதுக்கப்புறம் பின்வாங்குவதோ இல்ல அதுக்கு வந்து தோஷம் வந்துருச்சுன்னு சொல்லி நம்புவதோ ஒரு பகுத்தறிவுவாதியோட செயல் அல்ல. அது நடந்ததோ நடக்கலையோ நமக்கு தெரியாது, உறுதிட்டும் சொல்லவும் முடியாது. ஆனால் அவ்வாறு நடந்திருந்தால் அவர்களே வெக்கி கொண்டு தலை குனிய வேண்டும். புரியுதா? இப்படி ஒண்ணு விஷயம் நடந்துருச்சுன்னா அவங்களே வெக்கிக்கணும். அப்படிதான் நான் சொல்றேன். வெக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம் இதெல்லாம். ஓகே, ஒரு விஷயத்துல ஆரம்பிச்சோம், ஆனா நிறைய விஷயங்கள் பேசி முடிச்சிருக்கோம் அப்படின்னு நம்புறேன். மக்கள் கொஞ்சம் யோசிச்சாங்கன்னா வந்து புரிஞ்சுப்பாங்க. முக்கியமா அரசியல்வாதிகள் யாரெல்லாம் அராஜகம் பண்ணிட்டு இருக்காங்களோ, மக்களுக்கான வேலையை செய்யாம தங்களோட பேரை மக்களுக்காக நம்ம வேலை செய்யறவங்க மேலதான் வழக்குகள் பதிவு செய்யப்படும். அவங்களதான் சிறைப்படுத்துறதுக்கு எல்லா வித நடவடிக்கைகளும் எடுப்பாங்க. நம்மளாம் வந்து யாரையும் வம்பு தும்புக்கு போகல. இருந்தாலும் என்னென்ன வழியிலெல்லாம் ஏதாவது முடக்கிவிட முடியுமாங்கிற ஒரு தேடலும் அதற்கான பிளாட்டிங்கும் நடந்து கொண்டிருப்பதையும் நம்ம கவனிக்காம இல்லை. சோ பார்த்து கொண்டுதான் இருக்கிறோம். மக்களுக்கு என்னைக்காவது ஒரு நாள் உணர்வு வந்துடாதாங்கிறதா என்னுடைய ஆர்வம். இது என்னைக்காவது ஒரு நாள் வரட்டும், அந்த உணர்வு வருங்கிறதா. அன்னைக்கு என்னைக்கு அந்த உணர்வு வருதோ அன்னைக்கு தான் தமிழ் தேசியமும் மலரும். பொலிட்டிக்கல் அவேர்னஸ். ஓகே, மிக்க நன்றி பாரு. நன்றி.